பிக்காச்சியப்பா ஏரி எனும் குப்பை மேடு மீண்டும் ஏரியாக மீட்டெடுக்கப்பட்ட பாதையை தற்போது விரிவாக பார்க்கலாம். பிக்காச்சியப்பா ஏரியின் அடிப்படை பணிகள் முடிந்ததை அடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏரியை ஒப்படைக்கும் பணி நேற்று நடைபெற்றது. அந்த நிகழ்வினை தஞ்சை மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். தொடர்ந்து வருவாய்த்துறை மற்றும் பொதுமக்கள் இந்த குளத்திற்காக பங்களித்தவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கினர். 50 வருடத்திற்கு முன்பு பட்டுக்கோட்டையின் மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கிய பிக்காச்சியப்பா ஏரி நமது முந்தைய தலைமுறையின் அலட்சியத்தாலும் அறியாமையாலும் கடந்த 50 வருடங்களாக குப்பை மேடாகவும் கழிவுநீர் தேக்கமாகவும் மாற்றப்பட்டு இருந்தது. இந்த நிலையை மாற்றி அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்க இந்த தலைமுறை பட்டுக்கோட்டை இளைஞர்களின் முயற்சியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதியன்று கழிவுகள் மிகுந்த பிக்காச்சியப்பா ஏரியை தூர்வாரும் பணி மெகா பவுண்டேஷன் நிமல் ராகவன் உதவியோடு தமிழக அரசு அதிகாரிகளின் ஆதரவோடு துவங்கி நடைபெற்றது. வணக்கம், நான் நிமல் ராகவன். இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் இருக்க பிக்காச்சியப்பா ஏரி. கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி சீரமைக்க ஆரம்பிச்சோம். கடந்த ஒரு 40-45 வருடங்களுக்கு மேலாக குப்பை மேடாவே மாறி கிட்டத்தட்ட 5 மாதங்கள்ல வந்து 1,50,000 டன் குப்பையும் ஒரு 4 கோடி லிட்டர் கழிவு நீரும் எடுத்திருக்கோம். அது முழுசும் எடுத்து இப்ப முழுவதும் இந்த ஏரி மீட்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கான நாள். மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில இப்ப பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சோம். இந்த ஏரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 2000 பேரோட உதவி, முகம் தெரிஞ்ச முகம் தெரியாத ஆட்கள் உதவி, இதெல்லாம் தாண்டி இங்க ஒரு 10 பசங்க வந்து இரவும் பகலுமா தூக்கத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அவ்வளோ அவமானங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்து வெற்றிகரமா மீட்டெடுத்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இல்லை. இதுல என்ன இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா, தயவு செஞ்சு நீர்நிலைகள் வந்து குப்பை போடாதீங்க. ஏன்னா இது சாதாரண விஷயமா தெரியல. பார்க்கறதுக்கு ஒரு 6 ஏக்கர் ஏரின்னு உங்களுக்கு தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி அவ்வளோ பேரோட உழைப்பு, அவ்வளோ பேரோட பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாமே இருக்கு. ஸோ தயவு செஞ்சு குப்பை ஏரிகள்ல போட்டுறாதீங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நீர்நிலைகளை பாதுகாத்து வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அடுத்த தலைமுறைங்கிறது நல்லா இருக்கும். நீரின்றி அமையாத உலகு எப்படியோ அதே மாதிரி நீர்நிலைகள் இன்றி அமையாது நீர். ஸோ தயவு செஞ்சு நீர்நிலைகள் ஒழுங்கா பார்த்துக்கோங்க. நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டாதான் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். இங்க ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ரெக்வஸ்ட் தான், தயவு செஞ்சு ஏரி குளங்கள்ல குப்பை போடாது. இந்த ஏரி பாத்தீங்கன்னா 6 ஏக்கர் கொள்ளளவு கொண்டது. கிட்டத்தட்ட 15 கோடி லிட்டர் தண்ணி. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கான வருட தேவை. ஸோ இப்போ ஒரு சின்ன 6 ஏக்கர் குளத்துல ஒரு 10,000 பேருக்கான நீராதாரம் வருட தேவையை நம்ம நிறைவேற்ற முடியும். அப்படிங்கிறப்போ மற்ற இடங்கள்ல இருக்கிற நீர்நிலைகளை நம்ம சரி பண்ணா நம்மளோட நீராதாரத்தை, நம்மளோட நீர் தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டுக்கோட்டை மாதிரி நகரங்கள்ல இவ்வளவு மோசமான இருந்த நம்ம நீர்நிலையை சரி பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப எந்த நீர்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்மளால மாற்ற முடியும். ஸோ நம்மளால இயன்றதை செஞ்சு நம்மளோட அங்கே இருக்க எல்லாரோட உதவியோட நம்மளும் சேர்ந்து சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளால நிறைய விஷயம் மாற்ற முடியும். தண்ணிக்கு கையேந்தி நிற்கிற அவல நிலை வரவே வராது. தண்ணி பஞ்சங்கிறது இருக்காது. விவசாயங்கிறது தடைபெறவே பெறாது. எல்லாருமே நல்லா இருக்கும். அதுதான் நீர்நிலைகளை பாதுகாக்கும். முதற்கட்டமாக 50 வருடங்களாக ஏரிக்குள் விடப்பட்ட கழிவுநீர் முற்றிலும் அடைக்கப்பட்டு மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டது. பின்பு ஏரியில் தேங்கி நின்ற 8 கோடி லிட்டர் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டது. சாலை மட்டத்திலிருந்து 15 அடி உயரத்திற்கு 1,50,000 டன் குப்பை மலையாக இருந்த மருத்துவ கழிவுகள் மிகப்பெரிய பிரச்சனைகளை தாண்டி நகராட்சி குப்பை கிடங்கில் வாடகை வாகனங்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. சாக்கடை கழிகள் அகற்றப்பட்டது. பின்பு முழு ஏரியும் கழிவுகளிலிருந்து மீட்கப்பட்டது. ஏரியில் பல வருடங்களாக இருந்த ஆக்கிரமிப்புகள், பல சட்ட போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகளை மீறி அகற்றப்பட்டு ஏரி முழுவதும் மீட்கப்பட்டுள்ளது. ஏரிக்கு காவேரி தண்ணீர் கொண்டு வரும் பாசன வாய்க்கால் பல வருடங்களாக அடைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தது. பல நாள் போராட்டத்திற்கும் பல எதிர்ப்புகளையும் மீறி தற்போது வாய்க்கால் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏரியில் உள்ள வண்டல் மண் மூலம் கரைகள் கட்டும் பணியும் நடைபெறுகிறது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏரியின் நுழைவாயிலிலும் கரையின் ஒரு பகுதியில் பூங்காவும் நூலகமும், மேலும் ஏரியின் முடிவில் ஒரு பூங்காவும் அமைக்கும் பணியும், ஏரி கரைகளில் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு சிறப்பான முறையில் நடைபாதையும் அமைக்கப்பட உள்ளது. எனவே பட்டுக்கோட்டையின் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு அரசு நிதி இல்லாமல் நல் உள்ளங்களின் உதவியோடு 80% பணியை நம் இளைஞர்கள் இரவு பகல் பாராமல் சிறப்பாக செய்துள்ளனர். பிக்காச்சியப்பா ஏரியில் இருந்து இதுவரை 1,50,000 டன் கழிவுகளும் 2 ஆக்கிரமிப்பு கட்டிடங்களும் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவரை 63 நன்கொடையாளர்கள் அளித்த 7,50,000 ரூபாய் நன்கொடையோடு
இந்த பணி நடந்து கொண்டு இருப்பதாக பிக்காச்சியப்பா ஏரி மீட்பு குழுவினர் கூறியுள்ளனர். இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா பிக்காச்சியப்பா ஏரி. இது வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து பிக்காச்சியப்பா ஏரின்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் குப்பைமேடுன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த குப்பைமேடை மாற்றுறதுக்கு நாங்கள் நிமலன உதவியோட இன்னைக்கு வந்து 4 மாதத்துக்கு அப்புறம் கடின உழைப்புக்கு அப்புறம் 1,50,000 டன் கழிவுகளை மெடிக்கல் வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து 4 கோடி லிட்டர் கழிவு நீரை அகற்றி, ஆக்கிரமிப்புகளை அகற்றி இன்னைக்கு இந்த ஏரியை வந்து ஒரு 60 வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போடு உருவாக்கியிருக்கோம். இதில் வந்து என்னென்னா ராப்பகலாம் நாங்கள் இதில் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காது. அந்த அளவுக்கு பல சிரமங்களையும் தூக்கங்களையும் குடும்பங்களோட இதையும் இழந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம். இது நமக்கு ஒரு ஏரியை அழிக்கிறது, குப்பையை போட்டு அழிக்கிறது ஈஸியாக இருக்கலாம், ஆனால் அதை உருவாக்குறது எவ்வளோ கஷ்டன்றதை நாங்கள் இந்த 4 மாதத்தில் உணர்ந்தோம். கையெடுத்து கும்பிட்றோம். இனிமேல் பட்டுக்கோட்டையில் மட்டும் இல்லை, சுற்றி வட்டார எங்கேயுமே ஒரு மாதிரி குப்பை ஏரியில் சின்ன ஒரு பிளாஸ்டிக் நீங்கள் நினச்சி போடுவீங்க, உங்களை மாதிரி ஒரு 100 பேர் போட்டாங்கனாலே அது ஒரு மிகப்பெரிய இதாக வரும். அதை நம்ம போடுறது ஈஸி, அதை எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் உழைச்சி காசை சேர்க்குறீங்க, ஆனால் அதே மாதிரி ஒரு கொஞ்சமாச்சும் புண்ணியத்தையும் சேர்க்குற அளவுக்கு நம்ம நீர்நிலைகளை பாதுகாருங்க, வரத்து வாய்க்கால்களை சீரமைங்க. ராஜராஜ சோழன் சொன்ன மாதிரி நீர்நிலைகளையும் வரத்து வாய்க்கால்களையும் எந்த ஒரு மனிதன் பாதுகாத்து பராமரிக்கிறானோ அவரோட பாதங்களை நான் தொட்டு வணங்குறேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த பொன்மொழிகள் எவ்வளோ மிகப்பெரிய ஒரு பொன்மொழிகள்னு தெரியும் உங்களுக்கு. அதுபோல் இது மாதிரி நீர்நிலைகளை இனிமே தயவு கூர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் குப்பை குளங்களா விட்டுட்டு போகாமல் குடிநீர் குளங்களா விட்டுட்டு போங்க. எண்ணத்தை சேர்த்தோன்னு இல்லாமல் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கி நம்ம அடுத்த தலைமுறைக்கு முறையான ஒரு நல்ல இதை கொண்டு போங்க. இதான் எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.